சுவையான தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் சில்ல கொஞ்சம் போட்டுக்குங்க, அது நாட்டுக்காயாக இருந்தால் சுவையாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, பொரிகடலை எடுத்துக்கோங்க. தேங்காயை கொஞ்சம் புதுசு புதுசாக நடுக்கி போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதான் இப்போ நம்ம பண்ணுறோம். பார்க்குறீங்களா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் தேங்காய் சட்னியிலே. பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம் கேரளாவில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நிறையா போடுவாங்க. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அதே பொரிகடலையே நிலக்கடலை பருப்பு நிறையா போடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அது பண்ணுறது கிடையாது. மதுரை பக்கம் பார்த்திங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி மதுரை அடிச்சிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதோடைய சேர்மான பொருள் அப்படி சேர்ப்பாங்க மற்ற ஊர்களை காட்டிலும். அதுமாதிரி தேங்காய் சட்னி வைக்கும்போது நீங்கள் தாளித்து எதுவுமே ஊற்றாமல் ப்ளைனாக வைக்கலாம். அது கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளித்து அப்படி போட்டு பண்ணலாம். தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி. இந்த எஸ்க்கு இட்லியோட சொன்னோம்னா அது இனிப்பு பணியாரத்துக்கு, வெள்ளை பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும், நீ சாப்பிட்லாம். அது மதுரையில் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு இந்த தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடுவாங்க. வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அந்த வெள்ளத்தை காய்ச்சி அதையும் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றேன்.